மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வனமகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை தாண்டி பெருமையா இருக்கு இந்த படம் பண்ணதுக்கு. இந்த படம் வந்துட்டு எப்படி உருவாச்சுன்றது அவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் விஜய் அவர்களும் வந்துட்டு இது ரொம்ப வருஷமாக வேலை செய்யணும் ஒன்றா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது பல காரணத்துக்காக, ஒரு சில காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த டேட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் எனக்கு. அது ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் இந்த கதை சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, சரி டஃப், நம்ம எல்லா படமும் டஃப்பாக தானே பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பர்டிகுலராக இது எல்லாத்திலும் மிஞ்சின ஒரு டஃப்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இது ஹோல் டீமுக்கும். இந்த ஹோல் டீம் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமே. இது வந்து ஒரு சாதாரணமாக இவங்கள வச்சோம் அவங்கள வச்சோம் கேமராக்கு இவங்க அந்த மாதிரி இல்லாமல், இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு பேஷனேட்டாக இந்த படத்தை எடுக்க வந்த பல பேருடைய சப்போர்ட்டில் தான் இந்த படம் உருவாச்சு. திரு சார், அவர் ஒரு மஜிஷியன், அவர் நேஷ்னல் அவார்ட்லாம் சொல்லவே வேணாம், அவர் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் கிட்டத்தட்ட 65 நாள் ஷூட் பண்ணோன்னா 45 நாளும் எங்கள் கூடயே இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷம் மாஸ்டர். ஐ திங்க் என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன். இது வரைக்கும் வந்து பண்ண படங்கள்லேயே என்னோடய பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் என்னாலலாம் சொல்கிறாங்க, உருவாச்சு, நான் நல்லா நடிச்சிருக்கேன், டஃப், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன் நான். பட் உண்மை என்னென்னா, இது வந்துட்டு முழுக்க ஒரு சினிமாவை விரும்பி, சினிமாவை நேசித்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி நேசிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் விஜய் அவர்கள். எந்தவித ஒரு அப்பழுக்கு இல்லாமல் ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில பேரில் முதல் இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச விஜய் தான். அவருடைய ஒரு படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். பல படங்கள் பண்ணணும்னு ஆசை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை, எங்களுக்கு இருக்கிற ஒரு நட்புக்காக நான் சொல்கிறேன். அவர் பிரதர் மாதிரி எனக்கு வனமகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அவருக்கு போட்ட பணத்தை விட கண்டிப்பாக பெருசாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது எந்த மாதிரி சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அது வரும். அப்படி எதுவும் ஆச்சுன்னா கூட ₹1 வாங்காமல் அடுத்த படம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். தம்பிராமன் சொன்ன மாதிரி தான், மீடியா கிட்ட சொன்னால் திருப்பி பின் வாங்க முடியாது, நம்ம பதிவாகுது. அதனால தான் நான் இங்கே சொன்னோம்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து அவரை வந்து அடுத்த ஸ்தானத்தில் வச்சுருக்கேன். உண்மையாகவே எனக்காக ஒரு ப்ரொடியூசர் ஒரு பட்ஜெட்டை மீறி ஒரு படத்து மேல் நம்பிக்கையில், ஒரு ஹீரோ மேல் நம்பிக்கையில் பண்ணது எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் டைரக்டர் விஜய் தான். தேங்க்யூ. அதுக்கு